நம்மளை யாராவது காரணமே இல்லாம தப்பா பேசினா இல்ல நம்ம மேல ஒரு பொய்ப்பழி போட்டா நம்ம என்ன செய்வோம்? உடனே எகிரி குதிப்போம், சண்டை போடுவோம். இல்லனா நம்ம நியாயத்தை நிரூபிக்க 1000 வார்த்தை பேசுவோம் இல்ல. ஆனா உலகத்தையே படைச்ச ஒருத்தர் தம்மேல அடுக்கடுக்கா பொய் சாட்சி சொன்னப்பவும் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருந்தார். அது ஏன்னு தெரியுமா? அந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. இன்னைக்கு 18வது நாள் தியானத்துல அதத்தான் பார்க்க போறோம். வாங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏசாயா 53:7. யோசிச்சு பாருங்க. இயேசு நினைச்சிருந்தா வானத்துல இருந்து தூதர்களை வரவழைச்சிருக்கலாம். இல்லனா ஒரு வார்த்தை பேசி அந்த இடத்தையே அதிர வச்சிருக்கலாம். ஆனா அவர் அமைதியா இருந்தார். ஏன்னா அவர் தம்மேல இருந்த பழிய விட நம்மேல இருந்த பாவத்தை போக்கதான் முக்கியத்துவம் கொடுத்தார். மௌனம் பலவீனம் இல்ல, அது மிகப்பெரிய முதிர்ச்சி. தன் பக்கம் நியாயம் இருந்தும் அமைதியா இருக்கிறது ஒரு தெய்வீக குணம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயும் ஆபீஸ்ல மேலதிகாரி திட்டும் போதோ இல்ல வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போதோ நாம நம்மளை நிரூபிக்க துடிக்கிறோம். ஆனா இந்த 18வது நாள்ல ஒரு சின்ன மாற்றம் செய்வோமா? சில இடங்கள்ல அமைதியா இருக்கிறது மூலமா நாம நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துவோம். இயேசுவின் அந்த மௌனமான பொறுமை நமக்குள்ளேயும் வரட்டும். கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் அந்த சிலுவையை நினைச்சு பாருங்க, அந்த கோபம் காணாம போயிடும். இந்த தியானம் உங்க மனசுக்கு அமைதி தந்திருக்கோம்னு நம்புறேன். இன்னைக்கும் நீங்க யாராவது பொறுமையா இருக்க போறீங்கன்னா கமெண்ட்ல ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். மறக்காம JJ Cute சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு 19வது நாள் தியானத்துல சந்திப்போம். God bless you.